நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட அரசாணைகளை ஒரு புத்தகமாகவே போட்டு கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்து நாம் ஆட்சிக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி ஒரு புத்தகமாகவே போட்டு தீபக இடத்துல வந்து கொடுத்தார். என்னை சந்திக்க வந்தப்போ அவர் மறந்திருக்க மாட்டார். அவரே பல முறை எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்கிறோம், இனியும் செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்முடைய அரசின் சேவைகள் அனைத்தையும் நீங்க படிக்கணும். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மாற்றுத்திறனாளிகளுடைய சேவைகளுக்காக அயராது பணியாற்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லோரும் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டுகிறேன். இன்க்ளூசிவ் சமூகமாக நாம் வளரணும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. உயர்ந்த இடங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க, விருதுகளை வாங்கி இருக்கிறாங்க. சமூக தடைகளை உடைச்சி முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. சவால்களை வென்று வராங்க. பிறப்பினாலோ உடல்நல குறைவாலோ அல்லது விபத்தினாலோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியும், மற்றவங்களை போல நாங்களும் வெல்ல முடியும் என்பதை மெய்ப்பிச்சுக்கிட்டு வரீங்க. இத்தகைய அனைவருக்கும் எனது மனவார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையிலே நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான். உங்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு நான் இருக்கேன். இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குறது என்னுடைய கடமை. இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடைமை கூட்டத்தால தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லோரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிமையை தர்றது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான். அந்த வகையில் என் மனதுக்கு இதமா இத்தகைய விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சகோதர அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வள்ளுவம் வாழ்வியல் நெறியாக மாறட்டும், சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.